நிலையை வந்து தன்னுடைய மனைவிகிட்டயே கேட்டிருக்கிறான். மனைவிகிட்டயே நடந்திருக்கிறான். அவர்களை வந்து மேரிட்டல் ரேப் பண்ணியிருக்கிறான். பாலியல் பலாத்காரம் இங்க குடும்பம் என்கின்ற ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வந்து அவள வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இவன் வந்து ஒரு ரேபிஸ்ட்க்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை விட டபுள் மடங்கு கொடுக்கணும். இவனெல்லாம் வந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் தூக்கு தண்டனை 5 வருஷம் இப்பவே தூக்குல போடணுங்க. அந்த மாதிரி வந்து அவர்களை பழிவாங்கத்தான், பழி தீர்க்க தான் வேண்டும், துடிக்க வைக்கத்தான் வேண்டும். இது ஏன் நான் சொல்கிறேன் என்றால், அப்பதான் அந்த ஆன்மாவுக்கு சாந்தி கிடைக்கும். நாம ஏன் இந்த மாரி நடக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் இன்னும் ஆழ்ந்து சிந்திச்சோமேயானால், கொஞ்சம் அவசரம், ஆசை, நமது பரஸ்பர நமது பண நிலைமை, இது எல்லாத்தையும் வைத்து நாம் ஒரு முடிவுக்கு எடுக்கிறோம் இல்லையா? இனிமே அந்த மாதிரி முடிவு எடுக்காதீங்க. பணத்தை வைத்து ஒருத்தரை நம்பாதீங்க. முக ஜாடனை வைத்து ஒருத்தரை நம்பாதீங்க. பெண்ண வந்து இன்னொருத்தர் வீட்ல குடுக்கணும்னா தீர விசாரித்து, அவர்கள் இன்னார் வீட்டு பேர பிள்ளைகள் என்று தெரிந்து, மிக துல்லியமாக அவர்களை நாம் கொஞ்சம் பேசி, அவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில தான் இருக்கிறோம். மேலும் அவர்களுடைய அந்தரங்க வாழ்க்கையை எப்படி நாம் பார்க்க முடியும் என்பது எனக்கும் தெரியல. அது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்குது.